வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்து பார்க்க போகிறோம்னா, ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார், ஜான் இருக்கிறார், இப்போது பிகே வேறையாக இருக்கிறது, விஜய் போட்டு குழப்புறாரா, என்னாச்சு, தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரே குழப்பம். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆதவ் அர்ஜுனா விஜயுடன் கரம் கோர்த்திருக்கிறாரு. ஏற்கனவே கட்சியின் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் விஜய் பிரசாந்த் கிஷோர் உடன் திடீரென சந்திப்பு நடத்தியிருப்பது விவாதங்களை எழுப்பியுள்ளது. விஜய் பின்னணியிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி என்று மாஸ்டர் மைண்ட் தமிழக அரசில் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆக்டிவாகி இருக்கும் அரசியல் ஆலோசகர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. திருச்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவிற்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்திருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி பாமகவின் பிரபலமான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தார். பாமக அந்த நேரத்தில் சறுக்கினாலும் ஜான் ஆரோக்கியசாமி முன்னெடுத்த அந்த பிரச்சாரம் இப்போதும் பிரபலம். வெளிநாடுகளில் பல நிறுவனங்கள் வேலை பார்த்த ஜான் ஆரோக்கியசாமி திருச்சிக்காரர் தான். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு பின் ஆலோசகராக இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நேற்று விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் பெரிய அளவில் கவனம் பெற்றது. இதையெல்லாம் செதுக்கிய அவர்தான் என்று சொல்லப்படுகிறது. திராவிட கட்சிகள் மாற்றம் பாமகவை அப்போது கொண்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி அதை பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்தார். வடக்கில் கூட இவர் தேர்தல் பணிகளை செய்தாலும் மகாராஷ்டிரா தேர்தல் பணிகளை செய்த ஆரோக்கியசாமி தேசியவாத காங்கிரஸ் அங்கேயே கடந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெல்ல முடிந்தது காரணமாக இருந்தது. தற்போது ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு பின் இருக்கும் அந்த மாஸ்டர் கட்சி பணிகளை புஷி ஆனந்த் கவனித்ததாலும் வியூக வகுப்புகளை கவனிப்பது என்னவோ ஆரோக்கியசாமி மட்டும்தான். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுன் இணைந்தார். விஜய்க்கு ஆதவ் பொதுவான நண்பர் ஒருவர். விஜயை சமீபத்தில் சந்தித்தார். ஆதவ் பற்றி என்ன முடிவெடுக்கிறாங்களோ என நண்பர் கேட்க அவர்தான் அதிமுகவில் சேர்கிறாரா என விஜய் சொல்லியிருந்தார். அதெல்லாம் போய் உங்கள் உழைப்பிற்கு ஆதவ் காத்திருக்கிறார் என்று சொல்லியது உடனே என்னை அந்த பக்கம் சொல்லுவாங்க என விஜய் சொன்னது அடிப்படையில் விஜய் ஆதவ் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு 1 மணி நேரம் நீடித்தது. அதில் தாவேகா குறித்து தாங்கள் எடுத்த சர்வே ரிசல்ட் பற்றி விஜயிடம் விரிவாக விளக்கினார். அப்போதுதான் இதுவரையிலும் தனக்கு சொல்லப்பட்ட பல தகவல்களை பொய்யானது என விஜய் தெரிந்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக விஜயுடன் விளக்கியிருந்தார். ஆதவ் அர்ஜுனா அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனிடம் அக்ரிமெண்ட் போட்டுள்ளார், விஜய் முடித்துள்ள என்றெல்லாம் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தந்தாங்க. தாவேகாவில் தேர்தல் வீகம் அமைக்கும் பணிகளை முன்னெடுக்கும் ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இதற்கான ஒப்பந்தத்தில் தாவேகா தலைவர் விஜயும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவன தலைவர் ஆதவ் அர்ஜுனாவும் இடையே நேற்று அக்ரிமெண்ட் கையெழுத்து விடப்பட்டது. ஏற்கனவே தாவேகாவின் வியூக அமைப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி கட்சியின் பொதுச்செயலராக முன்னிலையில் இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் தான் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கிறாரு. பிகே இப்போது ஐபேக்கில் உள்ள இதனால் அவர் கட்சிக்கு தேர்தல் ஆலோசகராக வரமாட்டார். ஐபேக்கும் வரும் திமுகவிடம் மீண்டும் சொல்லாத பேச்சு உள்ளது. இதனால் பிகே விஜய்க்கு வேலை செய்ய மாட்டார். மாறாக கட்சியின் அடிப்படையில் கட்டமைப்பை உருவாக்க உதவலாம். மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்ட போது அதற்கு பிகே பணிகள் செய்தது. அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படையை உருவாக்க இவரை அழைக்கலாம். விஜய் மாநிலம் முழுக்க யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. இதனால் அதற்கு திட்டங்கள் வகுக்கலாம். அல்லது தனிப்பட்ட வகையில் விஜய்க்கு அரசியல் ட்ரெண்டிங் தரலாம். குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் பதவிக்கு காய் நகர்த்திய போது பிகே மோடிக்கும் இதை பயிற்சி அளித்து குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.